லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி 9 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார், என் பேர் மகேஸ்வரி, மாநில பிஜேபி ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறேன் சார். நந்தினி மேடம் இருக்காங்களா சார்? நந்தினி மேடம் இல்லைங்களா, சொல்லுங்கள். நீங்கள் சார்? நான் ஹஸ்பண்ட் பேசுகிறேன். ஓகேங்க சார். அரசாங்க திட்டங்கள் பற்றி உங்கள் கருத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகவும் முக்கியமானது சார். பிரதமருடைய உஜ்வாலா திட்டத்தின் கீழ் மானிய கேஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? உஜ்வாலா திட்டத்துக்கு கீழே மானிய கேஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? ஆமாங்க, 350 ரூபா விற்ற கேஸை வாங்கி இப்போ 900 ரூபாய் 950 ரூபாய் வாங்கிக்கிறோம். சொல்லுங்கள். ஓகேங்க சார். ஆ, மானியம் வருதுங்களா சார்? மானியம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகுது. வந்துட்டு இருக்குங்களா சார், இல்லை வரது இல்லைங்களா? வரலங்க, மானியமும் வரல. கேஸ் விலையும் 950 ரூபா 900 ரூபா 1000 ரூபா ஆகி போச்சுக்கிறேன். 300 ரூபா விற்ற கேஸு. ஓகேங்க சார். ஓகேங்க சார். மோடி அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 10 கோடி பெண்கள் பயனடைந்துள்ளனர் சார். வர லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களிப்பீங்களா சார்? நானும் ஓட்டு போட மாட்டேன். என்னால் முடிஞ்சா 100 ஓட்டு போடுறதுக்கு வேலையை பார்ப்பேன் சார். இல்லை, திருப்பி கேள்வி எனக்கு புரியல, திருப்பி கேளுங்க. பாஜகவுக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்குறேன் சார். பாஜகவுக்கு முட்டாள் பையன் தான் ஓட்டு போடுவான். மேடம் சொல்லுங்க சார். கேட்குதுங்களா? கேட்குதுங்க சார். பாஜகவுக்கு முட்டாள் பையன் தான் ஓட்டு போடுவான். சார், அரசாங்கத்திடமிருந்து உங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை எங்களிடம் கூறுங்கள் சார். அரசாங்கம் இதனால் பாரதிய ஜனதா கட்சி உங்கள் நம்பிக்கையை பெற கடினமாக உழைக்க முடியும் சார். அப்படிங்களா உழைக்கிறது போதுங்க, சந்தோஷம். இப்போ உழைச்சிங்கிறதே போதும். மேடம் சொல்லுங்க சார். சொல்லுங்க. இப்போ உழைச்சிங்கிறதே போதுங்க. நாட்டு மக்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. 60 ரூபா விற்ற பெட்ரோல் 110 ரூபா 110 ரூபா விற்குது, மகிழ்ச்சி. 350 ரூபா விற்ற கேஸ் 950 ரூபா 980 ரூபா 1000 ரூபா விற்குது, மகிழ்ச்சி. 650 ரூபா விற்ற அரிசி மூட்டை 1700 ரூபா விற்குது, மகிழ்ச்சி. வேறு என்ன கேட்குறீங்க? அப்புறம் சொல்லுங்கள், வேறு என்ன கேட்குறேன்? எண்ணெய் 100 ரூபா விற்ற எண்ணெய் 250 ரூபா விற்குது. 250 ரூபா விற்ற அன்றைக்கி எண்ணெய் இன்றைக்கி 750 ரூபா விற்குது, அதுவும் மகிழ்ச்சி. அப்புறம் சொல்லுங்கள். சொல்லுங்கள் மேடம், வேறு என்ன கேளுங்க. உங்களுடைய சட்டமன்ற தொகுதி சொல்லுங்க சார். சட்டமன்ற தொகுதி இதுவரை கேட்கல. உங்களுக்கு தெரியுங்களா? உங்களுக்கு சட்டமன்ற தொகுதி என்னான்ட்டு தெரியாதுங்க சார். ஏன் தெரியாதுங்க? என்னங்க சார், நீங்கள் சொன்னதாங்க சார் எனக்கு சட்டமன்ற தொகுதி தெரியும். அப்படிங்களா? ஆமாங்க சார். செய்யூர் சட்டமன்ற தொகுதி. சார், செய்யூர் சட்டமன்ற தொகுதிங்க. செய்யூருங்களா சார்? ஆமாம் மேடம். நீங்கள் கேட்குறீங்களா? இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேடம்? சார், பிஜேபி பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். சார், நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க சார். இல்லைங்க, நம்ம பேசிக்குவோம். சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிஜேபி பற்றி? நாட்டு நான் ஒன்றும் நினைக்கலைங்க சார். நல்லது நினைக்கிறீங்களா? வரவிருக்கும் மக்களவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற செய்யும், மோடிஜியை வலுப்படுத்தும் தாமரை சின்னத்தில் வாக்களிங்க சார். நீங்கள் ஓட்டு போட்டாலும் நான் ஓட்டு போட்டாலும் அதானி அம்பானி புள்ள, அதானி புள்ள, அதானி பேரன், அம்பானி பேரன், அதை 8,000 கோடி திடீர்னு ஒன்றானுக்கு பாரு. அவன் குடும்பம் தான் நல்லா இருக்கான். நீயும் நானும் கட்சியெல்லாம் ஓட்டு போட்டு தான் இருக்கணும். சரிங்களா? சரிங்க சார். ஆமாம். அப்புறமா உங்கள் பையன் வந்து அரிசி வாங்கும்போது 5000 ரூபா விற்கும் ஒரு மூட்டை அரிசி. 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 500 ரூபா விற்கும். 40 வச்சுக்க. தயவுசெய்து ஓட்டு மட்டும் போட்டுறாதீங்க. ஓகேங்க சார். நன்றிங்க சார். ரைட், வச்சுட்டுங்களா? அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.